Hi guys, welcome back to my channel Success Trade Research. நம்ம இந்த வீடியோவில் 12 ஆகஸ்ட் 2021க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 2021 நிஃப்டி 35 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட் அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 16,270 அப்படி இருந்துச்சுன்னா 16,315க்கு மேலே நம்ம பை பண்ணுறோம். செல் 16,245 கீழே செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி 150 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட் அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 36,100 அப்படி இருந்துச்சுன்னா பேங்க் பை 36,176க்கு மேலே நம்ம பை பண்ணுறோம். செல் 35,876க்கு கீழே செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. 11 ஆகஸ்ட் 2021 மார்க்கெட் என்ன நடந்துச்சுங்கிறத நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த வீடியோவோட கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 11 ஆகஸ்ட் 2021 வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட செல் கால் ஆக்டிவேட் ஆகி மோர் தென் 2 டார்கெட் நமக்கு புக் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி செல் கால் ஆக்டிவேட் ஆகி அது 3 டார்கெட்டுக்கு மேலே நமக்கு புக் ஆகிருக்கு. அப்புறம் க்ளோசிங்கில் நமக்கு வந்து ரிவர்சல் ட்ரெண்டும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ரிவர்சலில் வந்து மார்க்கெட் பை ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பட் வந்து நமக்கு க்ளோசிங்கில் டைம் இல்லாதனால பெருசாக வந்து மார்க்கெட் மேலே ஏறலை. பட் இருந்தாலும் நம்ம என்ட்ரியிலேருந்து நிஃப்டி 20 பாயிண்ட் மேலேயும் பேங்க் நிஃப்டி ஒரு 80 பாயிண்ட் மேலேயும் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி லெவலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பைக் கால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம லெவலை பிரேக் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.